ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ் சைட் ஆஃப் நயாகரா தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ மே 2024 எடுத்த வீடியோ இது. ஸோ நம்ம வந்து கேனடாவில் தான் இப்போ ஸ்டில் இருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து நயாகரா நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேமஸ் பிரிட்ஜ் கனெக்டிங் கேனடா அண்ட் யூஎஸ். நமக்கு வந்து பாஸ்போர்ட்ஸ் வந்து டிசம்பர் 2023 வந்தது, கெனடியன் பாஸ்போர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணவே முடியல. நீங்களே நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் ஒரு 3 months இருந்தோம். ஸோ இந்தியா போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு மொதல் வேலையாக நம்ம வந்து இங்கே போய் நம்ம பார்டர் க்ராஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பினோம். ஸோ லக்கிலி நாங்கள் போன அன்றைக்கி வந்து ரொம்பவே டிராஃபிக் இல்லை. ரோட் சைட் வெரி ஃபஸ்ட் டைம் வந்து பார்டர் க்ராஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ இட் வாஸ் ஸோ டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் அப்படியே நம்ம வந்து கவுண்டரில் காஃபி வாங்குற மாதிரி அவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ வி were also shocked and it was very thrilling to cross the border through road. ஸோ அப்புறம் இந்த சைட் போயிட்டு பக்கத்தில் வந்து ஸ்டேட் பார்க், நயாகரா ஸ்டேட் பார்க் அப்படின்னு சொல்லியிருந்தது. ஸோ அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு பார்த்தா வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து நயாகரா ரிவர் வியூ இருந்தது. ஸோ இந்த ரிவர் தான் வந்து ஃப்ளோ ஆகி நமக்கு வந்து ஃபால்ஸாக அங்கே விழுறது. அண்ட் அதுதான் வந்து கனடா அண்ட் யூஎஸ்ஸாக டிவைட் ஆகுது. ஸோ நாங்கள் இருக்கிற சைடு வந்து யூஎஸ், அந்த சைடு நம்ம பில்டிங்ஸ் எல்லாம் தெரியுது இல்லையா, ஸோ அதுதான் வந்து கனடா சைட். ஸோ இந்த நயாகரா ரிவர் வந்து இந்த லேக் ஈரி அண்ட் ஆன்டாரியோ கனெக்ட் பண்ணுற ஒரு ரிவர். அண்ட் இதுதான் வந்து ஒரு நேச்சுரல் பார்டர் பிட்வீன் யூஎஸ் அண்ட் கனடா இந்த சைடுக்கு. ஸோ இந்த ரிவரை ஒட்டியே நடந்துக்கிட்டு வந்தால் இந்த ஹோல் பார்க்கோட வியூ இருக்குது. ஸோ அப்படியே ஸ்லோலி ரிவரை ஒட்டி நடந்துக்கிட்டு நம்ம வந்து ஃபால்ஸ் கிட்ட யூஎஸ் சைடு எப்படி இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக க்ரீன்ஸோட ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ மே மந்த் போனதுனால வெதரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. என்னதான் வெளியூர் வந்து செட்டில் ஆனாலும் எனக்கு வந்து எந்த ரிவரை பார்த்தாலும் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பொன்னி நதி, காவேரி தான் ஞாபகம் வரும். ஸோ எனக்கு வந்து எப்போவுமே மைண்ட் ரொம்ப நாய்ஸியாக இருக்கும் போது இந்த வாட்டருடைய சவுண்டு, அதாவது இந்த ரிவரோ லேக்கோ ஏதோ ஒன்று அந்த சவுண்டு கேட்கும் போது மைண்டில் இருக்கிற நாய்ஸஸ் எல்லாம் வந்து காம் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். ஸோ ஃபால்ஸ் நெருங்க வாட்டர் வந்து ரொம்பவே ஃபியர்ஸாக இருந்தது. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. லைக் அது வேர்ட்ஸில் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ என்ன தான் கனடா சைடு அது ஒரு கர்வ் இருந்தாலும் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் நயாகரா இஸ் அ பியூட்டி. லைஃப்பில் ஒன்ஸ் ஆச்சு பார்த்துன்னு ஐ எம் ஸோ லக்கி டு ஹாவ் met her so many times. நம்ம கனடா வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த போட்டில் வந்து நம்ம வந்து நயாகரா கிட்ட வரைக்கும் போனது. ஸோ இந்த வீடியோ லிங்க் பண்ணி விட்றேன், பார்க்கலன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பார்க் ஃபுல்லாக நடந்தது பயங்கர பசி. ஸோ பார்டர் திரும்ப க்ராஸ் பண்ணிவிட்டு கனடா சைடில் இந்த ஷேக் தெரப்பி அண்ட் தோசா இட்ரின்னு ஒரு கடை இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். வெரைட்டியாக வந்து மில்க் ஷேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அப்புறம் தோசை நல்லா இருந்தது. ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து ரேஸ் கோர்ஸ் போயிட்டு வித்யுத்காக ஸோ போயிட்டு கொஞ்சம் நேரம்
அங்கே ஒரு ரவுண்டு போயிட்டு அதுக்கப்புறம் லைவ்லியான அந்த கனடா சைட் ஆஃப் நயக்ரா ஃபுல்லாக அங்கே ஒரு குட்டி சுற்றிட்டு அதுக்கப்புறம் வித்யுத்துக்கு வந்து யூஸ்வலி எங்கே போனாலும் ஒரு டாய் வேணும். ஸோ அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் ஏதாவது ஒரு டாய் கேட்டான். சரி நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அன்றைக்கி நைட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யர் டைம். டேக் கேர். பாய்.